வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை நரியும் நாரையும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பொழுது கோடை காலம். ஒரு நாரை வயலில் உட்கார்ந்து சந்தோஷத்தால் நடனமாடிக் கொண்டிருந்தது. பசியோடு இருந்த நரி அச்சமயம் அங்கு வந்தது. நாரை சந்தோஷத்துடன் இருப்பதை பார்த்து பொறாமைப்பட்ட நரி சொன்னது, நாரை நடனமாடுகிறது. என் கண்களை நம்ப முடியவில்லை. பாவம், நாரைக்கு 2 கால்கள் தான் இருக்கின்றன. நாரை நடனமாடுவதை நிறுத்திவிட்டு நரியை பார்த்தது. நரிக்கு 1, 2, 3, 4 கால்கள் இருப்பதைக் கண்டு நாரை தனது அழகை திறந்து வியப்படைந்தது. ஓ, எவ்வளவு பெரிய அழகு! இருந்து என்ன பயன்? ஒரு பல்லாவது இருக்கிறதா? ஹா ஹா ஹா. நரி தன் பற்கள் அனைத்தும் தெரியும் வண்ணம் உரக்கச் சிரித்தது. உடனே நாரை தன் அழகை மூடிக்கொண்டு வெட்கத்தால் தலையை தொங்க போட்டு கொண்டது. ஹா ஹா ஹா. உன்னுடைய காதுகள் எங்கே? காதுகள் இல்லாமல் தலை உண்டா? ஏய் நாரையே, உன் மண்டையில் ஏதாவது இருக்கிறதா? இல்லை அதுவும் காலியா? என்று ஏளனம் செய்தது நரி. கடலை கடந்து நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். எனவே கொஞ்சம் அறிவு இருக்க வேண்டும் என்று சொல்லிய நாரைக்கு அழுகையே வந்துவிட்டது. அப்பாவி நாரையே, 2 கால்கள், ஒரே ஒரு யோசனையுடைய சிறிய தலை, இவ்வளவுதானே உன்னிடம் இருப்பது? என்னை பார், 4 கால்கள், 2 காதுகள், வாய் நிறைய பற்கள், என் தலையிலோ நூற்றுக்கணக்கான யோசனைகள், அழகான அடர்ந்த வால், இவ்வளவும் என்னிடம் உள்ளன என்றது நரி. நாரை மிகவும் வருத்தப்பட்டது. விரக்தியுடன் ஆகாயத்தை பார்க்க அழகை மேலே தூக்கியது. அப்பொழுது ஒரு வேடன் வில் அம்புகளுடன் வருவதை பார்த்தது. ஓ நரியாரே, அன்புள்ள ஸ்ரீமான் நரி அவர்களே, உங்களிடம் 4 கால்கள், 2 காதுகள், வாய் நிறைய பற்கள், நூற்றுக்கணக்கான யோசனைகள், ஒரு பெரிய அடர்ந்த வாள், இவ்வளவும் இருக்கின்றன. இங்கே பாருங்கள், ஒரு வேடன் வருகிறான். அவனிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? எனக்கு எத்தனையோ வழிகள் தெரியும். உனக்கு நீயே யோசனை செய் என்று சொல்லிவிட்டு நரி ஒரு ஆழமான பொந்திற்குள் சென்று விட்டது. நரிக்கு 100 யோசனைகள் தெரியும். எனவே அது செய்வது சிறந்ததுதான் என்று எண்ணிய நாரை நரியை பின்தொடர்ந்து தானும் பொந்திற்குள் சென்றது. நரியை நாரை துரத்துவதை இதுவரை கண்டிராத வேடன் பொந்தின் அருகில் சென்று நாரையின் 2 கால்களை பிடித்து வெளியே எடுத்தான். நாரையின் இறகுகள் துவண்டு போயிருந்தன. கண்கள் வெளிரி கிடந்தன. இதய துடிப்பு அநேகமாக நின்றுவிட்டது. இந்த வலைக்குள் மூச்சு திணறி இருக்கிறது என்று எண்ணிய வேடன் நாரையை அருகிலிருந்த புல்தரையின் மீது வீசி எறிந்தான். மறுபடி வேடன் வலைக்குள் கையை விட்டு நரியின் வாளை பிடித்து வெளியே இழுத்தான். நரி தன் காதுகளை முறுக்கியது. பற்களை நரநர என்று கடித்தது. 4 கால்களாலும் பிராண்டியது. ஆனாலும் வேடன் நரியை பைக்குள் திணித்து கொண்டான். சரி, நாரையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்று வேடன் பின்பக்கம் திரும்பினான். புல்தரை முழுவதும் தேடி பார்த்தான். அங்கு நாரையை காணவில்லை. மேலே பார்த்தான் வேடன். நாரை வெகு தொலைவில் அம்புகளுக்கு எட்டாத தூரத்தில் பறந்து கொண்டிருந்தது. தனது அறிவை பற்றி தற்பெருமை அடித்து கொண்ட நரியின் கதி இப்படி ஆயிற்று. நாரைக்கு சிறிய தலையானாலும் அது சாமர்த்தியமாக தப்பிவிட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.